கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் இந்த நாள் ஆகஸ்ட் 15வது நாளாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசங்களை உண்டாக்கினவர் கர்த்தர். மரம், செடிகள் எல்லாவற்றையும், கடல்கள் எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அதில் வாழும்படி மனிதனையும் உண்டாக்கினவர் கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளாய் இந்த பூமி வானம் இருக்கிறது. இதிலே ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். எவ்வளோ கொள்ளை நோய்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி தேவன் நம்மளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மனிதனுக்கு இத்தனை காலம்தான் என்று சொல்லி அவர் மனிதனுக்கு வாழ்வை கொடுத்து இன்னுமாய் வருகிற ஒவ்வொரு சந்ததிகளை அவர் பாதுகாத்து வருகிறதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தில் உள்ள மக்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து தேவனை பற்றி அறிகிற அறிவிலை வளர வேண்டும். ராஜாக்களுக்காக ஜெபிங்க, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஜெபிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் போது இவன் ஒரு ஜெபிக்கிறவன், இவன் வேதத்தின்படி நடக்கிறவன், இவன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லுகிறது தான் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் நாம் மகிழ்ந்து கலிகூறுவோம். என்னுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த தேசத்தில் உள்ள நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கென்று செய்து வைத்திருக்கிற நன்மைகளை நாம் தடையே இல்லாமல் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நாம் தேசத்தை நேசிக்க வேண்டும். தேசத்தினுடைய காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய தேசம், கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம், நாம் வாழுகிற பட்டணம், அப்படி என்று சொல்லி எல்லா விதத்திலையும் நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் நேசிக்க மாட்டாங்க, அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் வாழ்கிற பட்டணத்தை நாம் நேசிக்க வேண்டும். நம் வீட்டை எப்படி நேசிக்கிறோமோ, நம்மளுடைய பொருட்களை எப்படி நேசிக்கிறோமோ, அதே போல் கவர்மெண்ட் சொத்துக்களை நாம் நேசிக்க வேண்டும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே வாழ்கிறதற்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் இது ஆண்டவர் கொடுத்தது என்கிற ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்ம பிரதமரை நாம் நேசிக்க வேண்டும், நம்முடைய முதலமைச்சரை நேசிக்க வேண்டும், எல்லா தலைவர்களையும் நேசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிகாரிகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் ஓட்டு போட்டு எடுத்தாலும் தேவன் அனுமதிக்காம எந்த அதிகாரியும் வர முடியாது. அந்த அதிகாரிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவங்க நல்லதா செய்யணும்னு தான் வருவாங்க. இடப்பட்ட நாட்களில் தவறான ஒரு ஆலோசனையில் அவங்க விழுந்து போயிடக்கூடாது. அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் நன்மையானதை மாற்றி தருவார். அப்போ தான் அந்த தேசத்தின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? இந்த சுதந்திர தினத்தன்று மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்தியாவுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல தமிழ்நாட்டுக்காக ஸ்தோத்திரம், நாங்கள் வாழ்கிற தாம்பரம் பட்டணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி சுவாமி, கோடாகோடி நன்றி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் பட்டணத்தை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் இந்தியாவை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, சுதந்திரம் தந்ததற்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.